In 1998, China's loan credit stood at almost zero. Cut to 2018 and the figure stands at a massive 1.6 trillion US dollars. In 2013, China launched its Belt and Road Initiative, and since then there has been a massive increase in Chinese lending abroad. What were these loans for? A range of infrastructure projects without immediate returns, like energy projects in Pakistan, dams in Myanmar, to ports in Sri Lanka, and railway lines in Africa. This நான் உங்கள் சேலம் நிர்மல். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சைனா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு டெப்ட் கொடுக்கும். அந்த கண்ட்ரி அந்த லோனை ரீபே பண்ண முடியாது. அது எந்த மாதிரி கண்ட்ரிக்கு சைனா லோன் கொடுக்கும் அப்படின்னா ஒரு புவரஸ்ட் கண்ட்ரியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு மிடில் லெவல் கண்ட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப புவரஸ்ட் கண்ட்ரியா இருக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரிக்கு மட்டும்தான் சைனா லோன் கொடுக்கும். அப்பதான் அந்த கண்ட்ரினால யாராலையுமே பே பண்ண முடியாது. பே பண்ண முடியாது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அசெட் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா இன்கேஸ் இப்போ ஒரு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியா அந்த கண்ட்ரி சம்மதிக்க வைக்கலாம். அதுதான் சைனாவோட ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்கு. இந்த இதை யாராலையுமே ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா சைனா மாஸ்டர் மைண்டா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு லோன் கொடுக்கும். அந்த லோனை ரீபே பண்ண முடியாது. அதனால நான் இத்தனை வருஷத்துக்கு இந்த பிளேஸ லீஸுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கண்ட்ரி அது பண்ணிக்கும். இதே மாதிரிதான் ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஹம்மந்தோட்டா அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட் இதே மாதிரி நான் இந்த ப்ராஜெக்ட் நான் மணி ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க லேட்டா ரீபே பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் மைண்டா சொல்லி அந்த கண்ட்ரியால அதை ரீபே பண்ண முடியல. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு புவரஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டெப்ட் அதிகமா இருக்குது அப்படிங்கிற கண்ட்ரி தான் அது. அதனால அதால ரீபே பண்ண முடியல. ரீபே பண்ண முடியல அப்படின்னா சரி ஓகே, ஒரு 99 இயர்ஸுக்கு லீஸுக்கு விட்டுரு அப்படின்னு சைனா இப்போ அது வாங்கிருச்சு. அது 99 வருஷத்துக்கு அவங்க கண்ட்ரோல் தான், அவங்க தான் எல்லாமே. இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். இதை கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள இப்ப போவோம். This is the Hambantota port in Sri Lanka. Construction of this port began in 2008 with fundings from the Chinese Exim Bank. An estimated 36,000 ships pass through the route annually, making it one of the busiest shipping route in the world. But by 2012, the port drew only 34 ships annually. And Sri Lanka was in the middle of an economic crisis. Under heavy financial pressure and fear of defaulting on loans, Sri Lanka leased the port to a Chinese state-controlled firm. But the US claims that this is part of a debt trap diplomacy, a Chinese plan to entrap countries in debt and then use it to seize their assets. But is there enough evidence to support it? இந்த வீடியோக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிராம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு போய் சேரும். எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாவே இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், சைனா லோன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சைனா லோன் நிறைய கண்ட்ரிக்கு கொடுத்துருக்கு. அதுல எஸ்பெஷலி ஒரு 40 கண்ட்ரிஸ்க்கு சைனா லோன் கொடுத்திருக்கு. அந்த 40 கண்ட்ரி எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னா அதோட மொத்த டோட்டல் இன்கம்ல 10% மேல இந்த சைனாக்கு கொடுக்க வேண்டிய லோன் டெப்டுக்கே அந்த கண்ட்ரி ஆளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஜிடிபிலேயே ஒரு 10% அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு லோனா மட்டும் பே பண்ணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பேவும் பண்ண முடியாது. கம்பல்சரி அது சைனாக்கு கீழே ஒரு கண்ட்ரோல்ல வர கண்ட்ரி மாதிரியே அது ஃபுல்லாவே ஆயிரும். அதுதான் நம்ம சொல்ல போறோம். அதுலயும் இப்ப ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஒரு ஹம்மந்தோட்டா அப்படின்னு ஒரு போர்ட்டையும் சொல்லியிருந்தோம். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அப்ப ஒரு 2008 அங்க ஒரு சிவில் வார் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சு, எந்த கண்ட்ரியுமே லோன் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா அந்த நேரத்துல சைனா நாங்க லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லோனும் வாங்கினாங்க, அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷம் 2012 அந்த ரேஞ்சில அந்த போர்ட்ல
மொத்தமாவே அந்த வருஷத்துலயே ஒரு 34 ஷிப் தான் வந்து அந்த இடத்துக்கே வந்துருச்சு. அதனால வந்து அதிகப்படியா வந்து லாஸ் ஆகி 2018 வந்து அந்த போர்ட்டை வந்து ஒரு 99 இயர்ஸ்க்கு வந்து சைனா கிட்ட இருந்து லீஸுக்கே விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து சைனாவில் வந்து டெப்ட் வந்து அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரி ஜிடிபில வந்து ஒரு 80% வந்து வெளிநாட்டுல இருக்க கடனை கட்டவே வந்து அந்த கண்ட்ரியால முடியல. மொத்தம் 100 ரூபா வருது அப்படின்னா அது 80 ரூபாய்க்கு மேல கடனே கட்டிட்டா அப்புறம் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் இப்ப வந்து ஸ்ரீலங்கா இருக்கு. இப்ப வந்து ரொம்ப வந்து நிலைமை வந்து மோசமாகிக்கிட்டே போகுது. சாப்பிடறதுக்கு அரிசி பால் இது வந்து வாங்கறதுக்கே அந்த கண்ட்ரியில இருக்க மக்களால ஒண்ணுமே முடியல. இது எதனால அப்படின்னா சைனாவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். இதே மாதிரிதான் டெப்ட்ரா பாலிசி அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலயுமே மாட்டிக்கிட்டு இப்ப தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்ப சொல்றோம். Let's recap this week's headlines from Sri Lanka. Bankrupt Sri Lanka asks citizens abroad to send home cash. 13 Lankan banks placed on rating watch negative. Sri Lanka defaults on $51 billion external debt. There is trouble in the island paradise. There is no food. At least 500,000 Sri Lankans have fallen into poverty in the last few months. There is no fuel. There are no medicines. Critical surgeries are being cancelled. Doctors say the economic crisis may kill more Lankans than COVID did. There are daily power blackouts and wide-scale protests on the streets. What's happening in Sri Lanka is much more than an economic crisis. It is a humanitarian crisis. The question is, how did it happen? சரி, 2018 தான் வந்து அம்மந்தோட்டாவுக்கு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் வந்து டெப்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னா 2019 இருந்து கோவிட்டும் ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து ஒரு 3 வருஷமா வந்து பாதிப்பை ஏற்படுத்தி நிறைய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிருச்சு. இந்த கோவிட் டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% பக்கமா டூரிசம் அப்படிங்கறத நம்பிதான் வந்து ஸ்ரீலங்கா வந்து இருந்துச்சு. அந்த டூரிசமும் வந்து இந்த கோவிட்னால வந்து இருக்கிற எல்லா டூரிசமும் யாரும் வரல. அதனால அந்த 10% ஜிடிபியும் போயிருச்சு. Another blunder. In April 2021, he banned all chemical fertilizers. Why? Good for health, he said. Critics rolled their eyes. They realized the real problem was not health, but shortage of dollars. Sri Lanka was saving foreign reserves by banning import of fertilizers. The move went on to kill farm output. This white rice is a staple in Sri Lanka. Its production fell by 50%. Around June 2021, Sri Lanka was forced to import rice. Something like this had not happened in years. இந்த வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சைனா கிட்ட இருந்து லோன் வாங்கினாவே அந்த கண்ட்ரி வந்து கண்டிப்பா டிராப்ல மாட்டிடும். இல்லைன்னா அது வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல மாட்டோம். அதே மாதிரிதான் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மந்தோட்டா அப்படிங்கிற போர்ட்டை வந்து எப்படி வந்து அது வந்துச்சு, ஒரு 99 வருஷம் வந்து அது வந்து லீஸுக்கு எடுத்துச்சு அப்படின்னு வந்து ஃபுல்லா பாத்துருந்தோம். இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து சைனா கையில இருக்கு. என்னன்னா ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ். இந்த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் மூலியமா எப்படி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் லோன் கொடுத்து அந்த லோன் ட்ராப்ல வந்து சிக்குது அப்படின்னு தான் வந்து பார்ட் 2ல நாம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் உங்கள் சேலம் நிர்மல்.